ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ومن آيات خلق من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك الآيات لقوم يتفكرون. என்னை மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியாரான மார்க்க சகோதர சகோதரிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனு துخுலூ ஃபீ ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவுன் முபீன். இது வளமையாக நாம் கேட்கிற வசனம்தான். அதனால் நமக்கு வாய்ப்பாடாக மாறிட்டு எந்த விஷயமே குர்ஆனை அணுகும்போது மற்ற பிற புத்தகங்களைப் போல தத்துவங்களைப் போன்று அணுகக்கூடாது. என்றால் குர்ஆனை பற்றி அல்லாஹ் தனக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது எனது கட்டளைகளின் ஆன்மான்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். 42வது அத்தியாயம் 52வது வசனம் குர்ஆனை பற்றி சொல்லும்போது எனது ஒட்டுமொத்த கட்டளைகளின் ஆன்மா இது. அல்லாவே அவனுக்கு ஆன்மா இருப்பதாகவும் அந்த ஆன்மா எது தெரியுமா, என்னுடைய இதுதான் குர்ஆன். நல்லா பேசணும் அப்படின்னா இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய நீங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு துخுலூ ஃபீ ஸில்மி காஃபா, இறை விசுவாசிகள் நீங்கள் மார்க்கத்தில் முழுமையாக நுழையுங்கள், ஷைத்தானை அடித்தவற்றை பின்பற்றாதீர்கள், அவன் உங்கள் பகிரங்க விரோதியாக இருக்கிறான். இது பயங்கர கேஷன் எச்சரிக்கையான வார்த்தை. மார்க்கத்தில் முழுமையாக நுழையுங்கள் என்று சொல்லும் பொழுது அது இன்னொரு விஷயத்தை பின்புறமாக நம்மகிட்ட பேசுது. மார்க்கத்தை முதல்ல முழுசாக தெரிஞ்சுங்கன்னு சொல்லுது. மார்க்கத்தை நீங்கள் நானும் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் எப்படி முழுசாக நுழையிறது? ஆகவே அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனை இறக்கும் பொழுது பிறகு நீங்கள் கற்பீராக, நபியை நீங்கள் கற்றுக்கொள்வீராக என்று ஆரம்பிக்கிறான். யுகமடி நாள் வரை மவுத்து வரைக்கும் ஒரு மனிதன் தான் தேடிக்கொள்ள வேண்டியது கல்வி. அந்த கல்வி இல்லாது வாழ்க்கையில் இஸ்லாமிய நெறிமுறையை நிலைநாட்ட நினைக்கிறதா ப்ராக்டிஸில். அதான் அப்படின்னா அவரை பார்த்து நான் வாழுதேன், என் ஜமாத் ஒரு ஸ்டைலில் வாழுது, எங்கள் ஊருக்கு ஒரு கட்டு உண்டு, எங்கள் சொந்த பந்தங்கள் எங்கள் குடும்பத்தில் இப்படி வழக்கம் இருக்குது, இப்படிலாம் இஸ்லாத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சிதைக்கக்கூடாது. இஸ்லாம் என்பது குர்ஆன் சுன்னாவும் தான். இஸ்லாம் என்றால் அதை கற்றுக்கொள்வதும் அதில் நமக்கு அதில் கொஞ்சம் ரைட் லெஃப்ட் போகிறதுக்கோ கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறதுக்கோ நமக்கு அதிகாரம் இல்லை. நாம் வாழ்க்கையை துவங்கும் பொழுதே சில உறுதிமொழிகளோடு தான் ஆரம்பிக்கிறோம். கணவன் மனைவி உறவு என்பது கூட உறுதிமொழிகளோடும் உடன்படிக்கைகளோடு தான் ஆரம்பிக்குது. இந்த உறுதிமொழி உடன்படிக்கை எடுக்க சொன்னது யார்? ஊர் ஜமாத்தா இல்லை சொந்த பந்தங்களா? படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கணவன் மனைவி உறவுகளை நீ ஆரம்பிக்கும் போது உடன்படிக்கையோடு ஆரம்பிங்க. அந்த உடன்படிக்கை எப்படி இருக்குன்னு குர்ஆன் சொல்லிச்சு தெரியுமா? கடினமான உடன்படிக்கை எல்லா வார்த்தையை பயன்படுத்துகிறோம். கடுமையான உடன்படிக்கை, ரொம்ப டஃப்பான அக்ரிமெண்ட் உங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த உடன்படிக்கை என்பது எப்படின்னா காற்றுல பறக்கிடுவதற்கு இல்லை. அல்லாஹ் மூமின்களின் அடையாளத்தை சொல்லும்போது 2 விஷயமாக சொல்லணும். அதாவது வாக்குறுதி 2 விஷயத்தில். ஒன்று அல்லாஹ்ட்ட கொடுத்த வாக்குறுதி, வல் முஃபூன பி அஹ்திஹிம் இதா ஆகது, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அது மூமினா ஆணுக்கும் பெருந்தும் பெண்ணுக்கும் பெருந்தும் 2 பேருக்கும் பொருத்தமானது.
ஒன்று அல்லாட்ட கொடுத்த வாக்குறுதி, இன்னொன்று தமது படைப்புகள்கிட்ட மனிதர்கள்ட்ட, குறிப்பாக நாம் உடன்படிக்கை எடுத்து யாரும் உடன்படிக்கை எடுத்து கொண்டோமோ அந்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்ளும். இந்த கணவன் மனைவி உறவு என்பது இது நீங்கள் ரொம்ப அலாதியானது. அல்லாஹ் அதை சிலாகித்து தான் குர்ஆன்ல தன்னுடைய அத்தாட்சின்னு சொல்லுவோம். பாருங்க, சூரா ரஹ்மான்ல சூரா அர்-ரூம்ல ஒமின் ஆயாத்தின் ஹலகஹும் மின் துராபின் சும்ம இதா அன்தும் பஸரும் தன்தஸிரூன், இதுன்னு அல்லாஹ் அத்தாட்சி சொன்னான். நான் மண்ணிலிருந்து உங்களை படைத்திருப்பது, நீங்கள் பூமி எங்கும் பரவி இருக்கும் அல்லாஹ்வுடைய மகத்தான அத்தாட்சியை சொல்லிட்டு வரும்போது தன்னுடைய அத்தாட்சி அடுத்தால் என்ன சொன்னான்? ஒமின் ஆயாத்தின் ஹலகலஹும் அன்ஃபுஸிகும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா வஜல பைனக்கும் மவத்தர் ரஹ்மா இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். திருமணத்தில் எல்லாம் ஓதுறதா ஆயிட்டு, நமக்கு எல்லாம் ஓதுறதுல வந்த வினை தான். கற்றுக்கொள்ளுற வந்த வினை நம்ம கற்றுக்கொண்டிருந்தால் அது வாழ்க்கையில் செய்யும், அது நடைமுறைக்கு வரும். ஆனால் கற்றுக்கொள்ளாமல் எல்லாம் ஓத ஆரம்பித்தோம். நம்ம எல்லாம் ஓதி பார்க்குற வேலைக்கு ஆரம்பிச்ச விளைவு தான் நாசமாக போயிட்டு. திருக்குரான் கற்றுக்கொள்கின்ற மிகப்பெரிய ஞான புத்தகம். அல்ல என்ன சொன்ன குரானை பற்றி சொல்லும்போது எ புக் ஆஃப் விஸ்டம், புக் ஆஃப் நாலேஜ், முழுமையான ஞானம் நிறைந்த வேதம் சொல்கிறான். அப்படி நம்ம ஞானம் நிறைந்த வேதமாக அணுகாமல் ஓத ஆரம்பித்த விளைவு தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா இஸ்லாத்தின் அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் சடங்குகளோடு நம்ம கலந்து போயிட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனில் ஆயாத்தியின் இது தொடர்ந்து ஒரு 6-7 வசனம் அமீன் ஆயாத்தி அல்லாவோட அத்தாட்சி சொல்லிட்டே வருவான். அதில் ஒன்று என்ன தெரியுமா? உங்களிலிருந்தே உங்கள் மனைவியரை படைத்திருப்பதும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உவப்பையும் கிருபையும், அதாவது அன்பையும் கிருபையும் விட்டுக்கூடத்திலையும் பரிமாறிக்கொள்வதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து வரல, மாறாக என்னுடைய மகத்தான அத்தாட்சி. அதனால சொல்லலாம், மனைவிக்கு கணவனுக்கு மனைவியை கிவ் அண்ட் டேக் இருக்குல்ல, என்ன லவ் அண்ட் அஃபேர். இந்த யார் கொடுத்தா அப்படின்னா நீங்களாம் கிழிக்கலை. இதை நான் சிஸ்டமேட்டிக்காக என்ன செஞ்சேன், மனிதன் என்ற ப்ராடக்ட் நான் தான் வச்சேன், நான் தான் வைத்தேன். சுப்ஹான் அல்லாஹ்வுடைய அதில் யாருக்கு அத்தாட்சி இருக்கான்? சிந்திக்கிற மக்களுக்கு, இதில் மகத்தான கவுமுகளுக்கு அத்தாட்சி. சிந்திக்கிற சமுதாயத்திற்கே எல்லாம் அது படிப்படியாக சொல்லலாம் அத்தாட்சி இருக்குது என்று சொல்லி காண்பிக்கிறான். ஆகவே கணவன் மனைவி உறவு என்பது நம்முடைய லைஃபோட பேஸ். அதுதான் நம்ம லைஃபோட பேஸ். அது தளர்ந்தால் என்ன செய்யும்? குடும்ப வாழ்க்கை ஆட ஆரம்பிச்சிடும். ஃபவுண்டேஷன் சரியில்லை அப்படின்னா குழந்தை வளர்ப்பு, கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே தவறுதலாக போகும். ஏன் நான் சொல்கிறேன்னு தெரியல. இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்க்கத்தில் அல்லாஹ்வும் தூதரும் அவனது தூதரும் இந்த திருமண வாழ்வை, குடும்ப வாழ்வை எப்படி நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிற வழிகாட்டுது. இறை மறுப்பாளர்களுக்கு இந்த நெறிகாட்டு எதுவுமே கிடையாது. அவர்கள் தன் மனோ இச்சையை ஆக்கி கொள்வார்கள். குடும்ப பாரம்பரிய வழக்கு என்றோ, ஊர்கட்டு என்றோ, ஜாதிக்கன்று கட்டு என்றோ வைத்திருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை. எல்லாத்துக்கும் இந்த நெறிகாட்டுதல், வழிகாட்டுதல் இந்த மார்க்கத்தில் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இஸ்லாத்தை நம்ம நம்புற ஈமான் கொண்ட அடையாளமே இதற்கு என்னுடைய திருக்குரான் சொன்னாலும் வழிகாட்டல் இருக்குது, அதுபடி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்தது அடையாளம். இதில் நான் சொல்கிறத செய்யி என்று கணவனோ, இல்லைங்க நான் சொல்கிறது நீங்கள் சென்று பெண்ணோ மாற்றி சொன்னால், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட மறுத்தால் இஸ்லாம் என்ற வட்டத்தோடு வெளியேறுவோம். நம்ம இது எங்கே போயின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வசனங்களை சிலவற்றை அவர் என்ன செய்கிறான்? மறுக்கிறாங்கன்னு குர்ஆனில் பேசுகிறான். மறுத்துடுறாங்க. அவங்க யார்? யூதர்கள் இப்படி செய்வானா, தனக்கு வேண்டியதை எடுத்துட்டு வேண்டாதவற்றை கழட்டி விடுறது. இந்த விஷயத்தில் 2 பேரும் பொருத்தமான வாழ்க்கை வாழணும். அல்லாஹ் தன்னுடைய அன்பும் கிருபையும் 2 பேருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறான். ஆனால் இஸ்லாமிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிவோர்ஸ் கேஸ் கணக்கே கிடையாது. நீங்கள் போய் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அல்லது மகளிர் காவல் நிலையத்துக்கு போனால் அவங்களே கையெடுத்து கும்பிடுறாங்க. பாய், எங்களுக்கு அதிகமான கணவன்களை பிரச்சனை வர்றதே உங்கள்கிட்ட தான் பாய். ஆனால் உங்களுக்கு தான் பாய் ஜமாத்து ஒரு சிஸ்டமே இருக்குது. வேறு எந்த சமூகத்திலும் இப்படி கிடையாது பாய். உங்களுக்கு தான் இதை தடுப்பதற்கு, ஆலோசனை கொள்வதற்கும், அவங்கள திருப்பி சேர்ந்து வாழ வைக்க எல்லா செட்டப்பும் இருந்தும் ஏன்பா எங்களை போட்டு படுத்துறீங்க பாய்? நாங்கள் கிளியராக சொல்கிறோம், பெண் சைடு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரே வார்த்தை, நாங்கள் மகளிர் காவல் நிலையம் தான். சரி தவிர 2வது ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாடா, கூப்பிட்டு ஆம்பளை உட்காரு விரட்டி அவனை அடிமையாக்கி அழை வச்சு கண்ணீர் விட்டு அவன் விட்டா போதும் ஓடிவான். புரியுதா? இதனால தான் வீம்பு எடுத்து என்ன செய்யறான், நீ எப்படி தலாக்கு வாங்குற பாப்ப கொடுக்கும்னு நினைக்க கூட கொடுக்க மாட்டான். வீம்பு எடுத்துகிட்டு போயிடுவான்.
10 வருஷம் இப்போ கிளையா உட்காந்துட்டு வேண்டிட்டான். நல்லா புரியுதா? நாம் எங்கே ஓட்ட விடுறோம்? இஸ்லாம் ஒரு நெறிமுறையை காட்டுது. நமக்கு இஸ்லாம் ஒரு நெறிமுறையை காட்டுது. கணவன் மனைவி ஃப்ளெக்சிபிலிட்டியாக தான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க, இங்கே பார், உன் மனைவிட்ட உனக்கு பிடிக்காத எத்தனை வேணா இருக்கலாம், எத்தனை வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு சிறப்பம்சத்தை கண்டால், நற்குணத்தை கண்டால், அதை வச்சு நீ மகிழ்ச்சி அடை. அதை அவள்கிட்ட சொல்லு, அப்படியே சொல்லு, உன்னை என்னென்ன பிடிக்கலப்பில்ல, ஆனால் அந்த விஷயத்தை நீ 100% ஃபிட் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒன்றில் நான் சரியாக இருக்கேன்னு என்ன விளங்கிடுவான். மற்றதை சரி செய்ய வேண்டும் என்னமோ அங்கே தோன்றும். நல்லா கட்டிடுங்க. இது டிஸ்கரேஜ் பண்ணுறதில்ல. மற்றதில் அன்ஃபிட்டாக இருக்குது, இது சரியாக இருக்கிறது கரெக்டாக தானே சொல்கிறார் அவர். அப்போ மற்றதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் எண்ணம் என்ன செய்யுது? அந்த இடத்துல பாசிட்டிவான திங்கிங் போகும். இது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவியை செய்யணும், பாராட்ட கற்றுக்கணும். மனைவியும் கணவனை பதிலுக்கு பாராட்ட கற்றுக்கணும். அதாவது ஒருவருக்கு ஒரு ஹீரோயினாக பார்க்குற சந்தர்ப்பம் மவுத் வரைக்கும் இருக்கணுங்க. கணவன் மனைவி லைஃப் என்பது இந்த 2 பிள்ளை பெற்றுட்டேன், நான் அங்கே ஆகிட்டேன், நான் இந்த கிளை ஃபீலிங்லாம் வரக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு கிளை ஃபீலிங்கே வரக்கூடாது. கணவனை பொறுத்தவரை என்னைக்கு நீ குமரி தான், என்னைக்கு ஹீரோ தான், ஹீரோயினாக தான் நீங்கள் பிஹேவ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இதை நீங்கள் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கவே கூடாது. கணவன் மனைவிக்கு என்ன செய்யணும்? மனிதன் தானே. மனிதனுங்கிற என்பவன் எல்லாருக்கும் தனித்தனி சுய சிந்தனை இருக்குது. ஆணுக்கும் தேவைப்படும், பெண்ணுக்கும் தேவைப்படும். ஆனால் 2 பேரும் ஒரே அலைன்ஸுக்குள்ளே வரணும். 2 பேர் ஜெல்லாகிற இடங்க தெரியுமா? அல்லாஹ்வும் சொன்னும் தூதர் சொன்னபடி வாழணும்னு நினச்சா நம்ம கரெக்டாக போயிடலாங்க. நான் ஏன் இஷ்டப்படி வாழுவேன். என் குடும்பம் எப்படி தெரியுமா? இந்த குடும்ப பாரம்பரியம் எங்கே உள்ள நுழைய ஆரம்பிக்கும், எல்லா கேடும் வந்துடும். ஆண்மகன் பொருளாதாரத்தில் நெளிஞ்சவனா கூட இருக்கலாம். பெண் வீட்டுக்காரன் தேடும் போதே பெண் வீட்டு வசதி வாய்ப்பு தான் தேடுறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? பெண் வீட்டு பிள்ளைகள் இங்கே வந்த பிறகு தன் குடும்பத்துடைய செல்வாக்களை இங்கே காட்ட நினைக்கிறது. எங்கள் அத்தா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா என்ன ஆண்ட்டு போய் பேசுறது. இது தவறான. இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது. கணவனுடைய சம்பாத்தியத்தில் பொருத்தமாக ஒரு மனைவி வாழ கற்றுக்கணும். கணவனின் சம்பாத்தியத்தில் குறை காணக்கூடாது. குறை காணலாம் எப்படி? அவள் ஹராமா சம்பாதித்தா குறை காணலாம். ஒரு நல்ல சாலிகான பெண்மணி கணவன் சம்பாத்தியில் நேர்மையாக இருக்கா, ஹலாலா சம்பாதிக்கிறான் என்பதை ஒரு மனைவி கண்டிப்பாக கண்காணிக்கணும். இல்லைன்னா நல்ல மனைவி அவள் இல்லை. அதே நேரத்தில் கணவன் ஹலாலாக சம்பாதிக்கிறான், உழைக்கவும் செய்கிறான், உழைப்பில் அவனுக்கு சரியான வருமானம் இல்லை என்ற பொழுது மனைவி அவனை குத்தி காட்டுவது, அவனுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ண மறுப்பது, அவரை கிண்டல் பண்ணுறது, என் குடும்பம் எப்படி பாரம்பரியம் தெரியுமா, வான்ட்டு வந்து வாழ்க்கப்பட்டேன் என்று பேசுவது, இதை விட அபத்தமான செயல் எதுவுமே கிடையாது. நல்லா கேட்டுக்கிடுங்க. கணவனின் திருப்தியிலேயே ஒரு மனைவி சொர்க்கம் அடைய முடியும். இஸ்லாமுக தெளிவாக பேசிட்டு, கணவனுடைய திருப்தி இல்லாமல் ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது. அது படுக்கைக்கு சென்றாலும் சரி, மௌத்துக்கு போனாலும் சரி, படுக்கையும் மௌத்தும் ஒன்று தான். என்னது? அல்லாஹ் பிஸ்மிக்க மௌத்து ஆகிய படுக்கைக்கு போல சிறு மௌத்துக்கு தான் போறா. 2க்கும் தயார. கணவன் அதிருப்தியோடு ஒரு மனைவி படுக்கைக்கு போயிடக்கூடாது. புரியுதா? அண்டண்டுக்கு பிரச்சனைகள் உருவாகும். ஏனென்றால் நம்மோடு இருக்கிற ஷைத்தான் உயிர்ப்போடு இருக்கான். நீங்கள் நிம்மதி அடைவதை அவன் விரும்புவதில்லை. நாம் தொழுகையில் நிற்கும் போதே, தக்பீர் கட்டும் போதே ரத்த நாளங்களை ஊடுருவி நம்மளை சோதிக்கிறவன், நம்மளை வழிகெடுக்க நினைக்கிறவன். கணவனை சந்தோஷமா இருந்தா, மூமினான கணவனை சந்தோஷமா இருந்தா அவன் விட போறதில்லை. அவன் தினந்தோறும் தன் சேனைகளை என்ன செய்யறான்? கடல்ல கூட்டுறான், சமுத்திரத்தில் கூட்டி தன்னுடைய சேனைகளை பட்டாளத்தை அழைத்து நீங்களாம் என்னென்ன காரியம் செய்தீர்கள் என்று கேட்கிறான். ஒருவர் சொல்றாரு, நான் 2 நண்பனை பிரித்து என்பது நல்ல காரியம் செய்தாய் சபாசுங்கிறான். அடுத்தது சொல்றாரு, இல்லை 2 கணவன் மனைவி நல்லா இருந்த கணவன் மனைவி பிரித்தல் சொன்ன போது, வா இருக்கிறதுல நீ தான் நம்பர் 1, நீ தான் சிறந்த வேலை செய்தாய் என்று அவனுக்கு பாராட்டு பத்திரம் வழங்குகிறான். என்றால் கணவன் மனைவி பிரிவை ஷைத்தான் எந்த அளவுக்கு கொண்டு போறான்? ஏன் தெரியுமா கொண்டு போறான்? அல்லாஹ் என்னுடைய அத்தாட்சின்னு சொன்னதுனால. அவனுக்கு எதை உடைக்கணும் தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், ஆணிலிருந்தே உன்னுடைய விழா, ஆதமி விழா எலும்பிலிருந்தே என் மனைவியை நாம் படைத்தோம். ஓன்ட்டு இருந்தே உன் மனைவியை நான் படைத்தேன். அல்லாவோட அத்தாட்சி. ஒரு ஆணிலிருந்து அவனுடைய விழா எலும்பு இழுத்து இன்னொரு பெண்ணை படைப்பது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து அவருடைய விழாவிலிருந்து அல்லாஹ் அவரை மயக்க நிலையில் வைத்து என்ன செய்கிறான்? அவருடைய விழாவிலிருந்து ஹவ்வாவை படைச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தூக்க நிலையிலிருந்து விலகி மயக்க நிலையில் விழுந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அருகே ஒரு உருவம் அமர்ந்திருந்தது. பார்க்குறாரு, புது படைப்பாக இருக்கு. நீ யார்னு கேட்குறாங்க. ஹதீஸில் படித்து பாருங்க, நீ யார்? அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு பெண். நீ எப்படி படைக்கப்பட்ட? 9 விழாவிலிருந்தே படைக்கப்பட்ட. நீ எதற்காக படைக்கப்பட்டாய்? ஓகே, உனக்கு பெயர் என்ன? அவ்வா. ஆதம் வச்ச பேரில் அவ்வா. அவ்வா அலைஹிஸ்ஸலாம் யார் வச்ச பேர்? அல்லாஹ் ரப்பல் வச்ச பேர் அவ்வா.
நீ எதற்காக படைக்கப்பட்டாய்? அல்லாஹ் சொல்லி தான் படைத்தான். உன்னை நிம்மதியடை செய்வதற்காக அல்லாஹ் என்னை படைத்தான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் ஆறுதல் பெறக்கூடிய மனைவியை உங்களிடையே நாம் படைத்தோம். மனைவி என்பவள் கணவனுக்கு எதாவா இருக்கணும் கேட்டால் ஆறுதல் தரக்கூடியவளாக இருக்கணும், நிம்மதி தரக்கூடியவளாக. அவளுடைய வேலை என்ன தெரியுமா? ஆண் மகனை நிம்மதியடை செய்வது, அவனுக்காக விட்டு கொடுத்து வாழ்வது. மனிதனுக்கு எல்லா நேரங்களையும் ஆறுதல் தேவைப்படுது. மனிதன் என்பது ஹொலிக்கல் இன்சான் லைஃபா, மனிதன் பலகீனமானவன் தான். அவனுக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏனென்றால் சோதனை பிரச்சனை இல்லாத வாழ்வே அல்லாஹ் எந்த மனிதனுக்கும் தரலை. ஆண்மகன் வெளியேறி வீட்டை விட்டு வெளியேறி செல்லும் போது, வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை சமூக வாழ்க்கையிலையோ அவனுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அவனுக்கு ஒரு உண்மையான ஆறுதல் தேவைப்படும். நல்லா கவனிச்சிருக்க, ஆறுதல் இருக்கு. நண்பர்கள் ஆறுதல் உண்டு. நண்பனின் ஆறுதல் இது வரைக்கும் என் வீட்டு வாசல் வரைக்கும் இருக்கும். ஆனால் நான் கட்டுதரையில் படுத்திருக்கும் போது என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது. உருளுவேன், பிறழுவேன். ஏன்னா எனக்குள்ள மன அழுத்தம், டிப்ரெஷன், மன அழுத்தம் என்னை ஆட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஆத்மா உண்மையாக நெஞ்சிலே கை வைக்கும், நெத்திலே கை வைக்கும், கண்களை பார்க்கும். ஆண்மகன் ஏதோ தடுமாறுறாரு. அந்த தடுமாட்டத்தை எப்படி சென்சார் வச்சு உடம்புல ஹீட்டை கண்டுபிடிக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு பெண்மணி என்ன செய்வான்னா கணவனின் முகத்தை பார்த்து ரீட் பண்ணிடுவான். அப்போ அந்த கணவனுக்கு உண்மையான ஆறுதல் தேவைப்படும் போது கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? போனால் போகட்டும் என்று ஆறுதல், உண்மையான ஆறுதல் வெளிப்படுது பாருங்க. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதைத்தான் ஷைத்தான் உடைக்கன்னு நினைப்பான். ஷைத்தான் என்ன செய்வான்? அதை உடைக்கிறது அவனுடைய வேலை. அப்போ முழு நேரம் ஷைத்தான் என்ன செய்யறான்னா, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, தினந்தோறும் சேனைகளுக்கு உத்தரவிடான். ஏய் போ, அப்படியே ஊருக்குள்ள போய் புகுந்து போய் என்ன செய்ய, கணவன் மணியை தொண்டாக்கி விட்டுரு, இந்த வேலையை செய்யுங்கிறான். நாம் அல்லாஹ்வின் அவனது தூதரை கட்டளைகளை ஏற்க மறுத்துட்டா இந்த வினை அங்கே வர ஆரம்பிக்கும். கட்டாயம் வினை வரும். நல்லா கேட்டுக்கிடுங்க. இது எங்கெல்லாம் வருதுன்னா அந்த பாயிண்டெல்லாம் உடைக்க. முதல்ல பொருளாதாரத்தில் எடுத்துக்கிடுங்க. பொருளாதாரத்தில் இஸ்லாம் தெளிவாக பேசுது. என்ன பேசுது? நமக்கு அல்லாஹுடைய தூர் சொன்னாங்க. பொருளாதாரத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது செல்வத்தை நாமே விரித்தும் சுருக்கியும் தருகிறோம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? செல்வத்தை நாமே விரித்தும் சுருக்கியும் தருகிறோம். ஒரே 10 லட்ச ரூபா முதலீடு போட்டு 2 பேரும் கடைய ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகிறார் அல்லாஹ் நாடுனா, ஒருத்தர் செய்கிறார் ஒன்றுமில்ல நஷ்டம் அடைகிறார். யாருடைய ஏற்பாடு? ஒரே தொழில், ஒரே முதலீடு, என்ன ஒரே ப்ராடக்டை விற்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒருவருக்கு செல்வத்தை விரிக்கிறான், ஒருத்தர் சுருக்குகிறான். அல்லாஹ் அது தன்னுடைய அத்தாட்சி அப்படிங்கிறான், தன்னுடைய அத்தாட்சிங்கிறான். அப்போ ஒருத்தர் கீழான நிலையில் வாழ்வு எப்படி வாழணும்? அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்க, உன்னிலும் கீழான நிலை உள்ளதை பாரு. உன் வாழ்க்கை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணுமா, திருப்தி அடைந்து நினைச்சேன்னா உன்னிலும் கீழான நிலை உள்ளதை பார்த்து உன் வாழ்க்கை என்ன செஞ்சுக்க, ஸ்டடி பண்ணிக்க. அப்போ பொருளாதாரத்தை நம்ம எப்படி பார்க்கோம்? ரோட்டை கிட்டு அந்த பீடி கம்பெனிக்காரன் காரையாக பார்க்கறது. அவன் பரப்பான் ஊரை கொலகார கம்பெனியை வச்சு என்ன செய்வான்? உயிரெல்லாம் ஸ்மோக் பண்ணி அடித்து காலி பண்ணி அவன் போகிற காரையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அவனுக்கு அங்கே தோட்டம் இருக்குது, இங்கே துறவு இருக்குது. இதை ஏன் பார்க்குறீங்க? ஆணும் சரி பெண்ணு ஏன் அங்கேயும் அடி பார்க்குறீங்க? அப்படி பாருங்க, கீழே பாருங்க. நீங்கள் போகும்போது சாலைகளில் அப்படியே சடமுடி, கருகருன்னு உடம்பு, சட்டை இருக்காது, அழுக்கு வேட்டி. வண்ணார்பேட்டையில் நீங்கள் கொக்கரகுளத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒருத்தர் படுத்திருப்பார், சடமுடியோடு உட்காந்துருப்பார். அவரெல்லாம் பார்த்தேன்னா நம்ம பைக்கில் போகும்போது ஃபீலிங் இருக்கு, அப்பா அல்லாஹ் எங்கே வச்சிருக்கான்னு தெரியுமா, டாப் வாழ்க்கையில் வச்சிருக்கான்னு தோணும். எப்போ தோணும்? அவங்கள பார்க்கணும். நீ போகும்போதே இந்த 3 வண்டி சக்கரம் போட்ட சிம்பிள் போட்ட காரை பார்க்குறது, கொண்டாட்டி மாதிரி கார் அப்போ நீ வட்டிக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் எப்படி பிராட்டப் பண்ணணும்னு தெரியுமா? மனைவியரை நீங்கள் திருமண உடன்படிக்கை எடுக்கிறீங்களே, இந்த திருமண உடன்படிக்கையிலேயே பொருளாதார உடன்படிக்கை முதல்ல எடுக்கணும். பொருளாதார உடன்படிக்கை எடுக்கணும். நீங்கள் என்ன விளங்கியிருக்கீங்க? உடன்படிக்கை தான் திருமணம் சொல்லியாச்சு இல்லை? என்னைக்கு யாராச்சும் வாழ்க்கையில் இப்படி தான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும், நான் ஹலாலாக தான் சம்பாதிப்பேன், இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், இல்லை ஏழ்மை வர சந்தர்ப்பம் இருக்குது, உன்னுடைய குடும்பம் பெரிய செல்வந்தமான குடும்பம், நானும் நடுத்தரமான குடும்பம், இப்படியெல்லாம் வரும் பொழுது எனக்கு நீ ஒத்துழைக்கணுங்கிற என்னைக்காக பேசியிருக்கமா? என்னைக்காக அதெல்லாம் ஃப்ராங்காக பேசுகிறோமா மனைவிட்ட? உடன்படிக்கை திருமணம் முன்னாடியே நீங்கள் பேசியிருக்கீங்களா? யாராச்சும் உண்மையை பேசுங்க. பேசுகிறோமா? இல்லை நம்முடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் என்று பேசுகிறோமா? என்ன பொண்ணு கிடைச்சா போதும்னு அவன் மாப்பிள்ளை கிடைச்சா போதும் வச்சு 2 பேரும் சேர்த்து விட்டுட்டு ஓடிடுறானுங்க. அப்புறம் என்ன அடிச்சுட்டு சாக வேண்டியது நம்ம தான். உடன்படிக்கை இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? ஏன் சொல்லு? உடன்படிக்கை வார்த்தை எதுக்கு சொல்லுது? கடினமான உடன்படிக்கை எதுக்கு சொல்லுது?
ஏன் நம்ம செய்ய மாட்டோம்? செய்யாமல் அல்லாஹ்வை மறந்ததன் விளைவு தான் நம்ம சந்திக்கிறோம். முதல்ல பொருளாதார ரீதியாக பெண்கள் ஆண்களின் வருமானத்தை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக நிச்சயமாக இருக்கணும். இது இல்லைன்னா நீங்கள் உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற செலவுகளை நீங்கள் வகுக்க கற்றுக்கிடணும். இல்லை தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளையெல்லாம் கவுமாரெலாம் கை தூக்குங்க, யாரும் இருக்க மாட்டோம். இல்லை லட்சாதிபதியெல்லாம் கை தூக்குங்க, யாரும் கிடையாது. நீங்கள் லட்சாதிபதியும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்கள் பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும். உங்கள் பிள்ளைகளை 10 நிமிஷம் இங்கிலீஷில் ஃப்ரீயாக பேச சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சிங்க. நீ வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புறீங்க, உங்கள் மனைவிக்கு 50 லட்சம் ரூபா அனுப்பிட்டீங்க வீடு கட்ட சொல்லி, வந்து பார்க்குறீங்க 50 லட்சம் காலி கொண்டாடி சொல்கிறேன், வீடு எங்கே இருக்குது? ஃபவுண்டேஷன் மட்டும் நிற்கிது. சுற்றி எவ்வளோ எங்கே பிள்ளை இல்லை ஒன்றையும் காணும். 50 லட்ச ரூபா இவ்வளோ தாங்க வரும் அப்படி சொன்னால் ஒத்துக்கிடுவீங்களா? எங்க 10 வருஷம் படிக்க வைக்கீங்க, 10 லட்ச ரூபாய் காலி பண்ணிருக்கீங்க, எவனுமே சொத்துக்கே சேர்க்கல, எல்லாம் இஸ்லாமிய கல்வி கொண்டு விட்டுருக்கீங்க. உங்க பிள்ளைகிட்ட 10 வார்த்தை இங்கிலீஷ்ல வரமாட்டுக்கு, அப்புறம் எதுக்கு தான் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சீங்க? எதுக்கு படிக்க வச்சீங்க? நல்லா புரியுதா? நீங்களாம் ஊதாரிகள், எல்லாம் குற்றச்சாட்டு நினைக்காதீங்க, உங்கெல்லாம் ஊதாரிகள். ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் வரணும். கொடுத்ததுக்கு நான் இருக்கேன் 100, நீ ஒரு சட்டத்தில் 2000 ரூபாய்க்கு மீட்டர் எடுத்தா அது 10 வருஷம் உழைக்கணும், ஃபேட் ஆகக்கூடாது. நல்லா யதார்த்தத்தை பேசணும். இல்லை 100 ரூபாய்க்கு சட்டை எடுத்தா போட்டு யூஸ் அண்ட் த்ரோ, இப்படி துணி எடுக்கமா? ரெண்டுக்கு குவாலிட்டி வித்தியாசம் இருக்குல்ல, பணம் செலவு பண்ணுறீங்கல்ல. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து 4 காசை சேர்த்தா என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? இது மனைவிகளுக்கு வந்த கேடு. மனைவிகள்கிட்ட இந்த போதை ஏற்றப்பட்டிருக்கு. என்ன போதை? ஆங்கில மீடியத்தில் பிள்ளைகளை படிக்க வச்சு ஆகணும். நீ ரோட்டை நின்று கை கட்டி பாவான் பிள்ளை வெள்ளிக்கிழமை ஜும்மால கேள்வி, எனக்கு கவலை கிடையாது. என் பிள்ளை இந்த ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும். இந்த வீடுகளை அதிக மோதலுக்கு காரணம் தெரியுமா? இந்த பள்ளிக்கூட செலெக்ஷன் ரொம்ப மோசம். கணவன் வருமானத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நீ வட்டிக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணிக்க, நீ எவன்ட்ட வேணா கையை கட்டி நின்றுக்க. ஏன் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும், அதான் மேட்ரு. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும். சகோதரிகளே புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் தலையினால் 100 ரூபா சம்பாதிக்க முடியாது. அறிவுள்ளவனான இஸ்ராஃப் வீண்முறையும் செய்யாதீர்கள். நல்லா கேட்கிற, கல்விக்காக செலவு பண்ணலான் இருக்கான். ஆனால் எந்த கல்வின்னு என்னுடைய கேள்வி. நீங்க வீம்புக்கு தான் செய்றீங்க. ஆனால் எந்த பிள்ளைட்டு பெர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் நீங்க பார்த்ததே கிடையாது. வீட்டில் யாராவது ப்ராக்டிஸ் கொடுத்தீங்களா உங்க பிள்ளைங்க ஆங்கிலத்தில் பேச? நீங்க பேசுவீங்களா? நீங்க பேச மாட்டீங்க. உங்க மனைவி பேச தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரன் அவனும் பேச தெரியாது. உங்க வீட்டில் வெளியே ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏழை மச்சான் என் மாப்பிள்ளைன்னு கத்த போறான். நீ இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டு நானும் என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் படிக்க பெருமை எடுக்கீங்களா? வீட்டில் யார் டிவியில் இங்கிலீஷ் கான்வர்சேஷனை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? அதுவும் செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்க பிக் பாஸ் பார்க்கறது உங்க நேரம் சரியா இருக்கும், நீங்க பார்க்க மாட்டீங்க, கொழுத்தெடுத்து அலைவீங்க. தப்பா நினைக்காதீங்க. மனைவிக்கு யூகம் மெயினா பிள்ளைகள் படிப்புல. 2வது நகை நட்டு சேர்க்கறதுல அக்கம் பக்கத்து பொம்பளைகளை பார்க்கறது. அக்கம் பக்கத்து பொம்பளை நீங்க ஏன் பார்க்குறீங்க? அவளை நிச்சயம் நீங்க உரலடிக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றா, நான் நாடிற்கு செல்வத்தை விரும்பி உங்க புருஷன் உழைக்கான மட்டும் பாருங்க, நேர்மையா உழைக்காரா மட்டும் பாருங்க, அவள் தர்ற செல்வத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ் தன் காத்துல கம்மனும் கழுத்துல செய்யணும் கையில வளையலும் போட்டோம்னா பொண்டாட்டி தான் சொர்க்கம் போன்னு சொல்லியிருக்கானா? இந்த வெறி எங்கேருந்து வருது? நமக்கு இந்த வெறி எங்கேருந்து வருது? இந்த பொருளாதாரம்லாம் உணர்த்தையும் ஒன்றும் கிடையாது. வெள்ளைக்காரன் பாருங்க, கிளீனா இருப்பான், எல்லாம் பிளாஸ்டிக் செட்டு போட்டு போய்கிட்டே இருப்பான். கழுத்துல நீங்க கோட்டெல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த வெறியை இங்க டிவிக்காரன் உட்கார வச்சு ஒரே அந்த நகைக்கடைக்காரன் இந்த நகைக்கடாரன் போட்டு சேர்க்க பார்க்காம பாரு, ஒரே விளம்பரத்தை போட்டு தாக்குதான். உங்களை போத ஏறி கழுத்துல இல்லையும் புருஷன் இல்லை, என் கழுத்துல கூட போடல, ஒரு இம்புட்டு பொட்டு கூட போட தெரியல, பொட்டு வேணாலும் வச்சு மையத்தை அனுப்பினான். பொட்டு இது வார்த்தை வருதா இல்லையா? ஒரு பொட்டு கம்மல் கூட வாங்கி தருவாங்க. கவலையை பாரு. நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? மேராஜ் போயிட்டு 2 அற்புதத்தோடு வந்தாங்க. சரி, தொழுகை இந்த மகா அற்புதத்தோடு வந்தாங்க. ஆனால் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. சொர்க்கத்தில் பார்த்த ஏழை, நரகத்தில் பார்த்த யாரும் சொன்னாங்களா இல்லையா? சொர்க்கத்தை அதிகமாக யாரை கண்டேன் சொல்லுங்க. அப்படி யாராவது ஆசைப்பட்டுக்கலாம்? யாரெல்லாம் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல சொர்க்கத்துக்கு ஓடிடணும்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும். கைத்து மனசாட்சியோடு அந்த ஜும்மாவில் கைத்துக்கணும். எப்போ ஏழைக்கு தான் கேரண்டி கொடுத்துருக்கு. நம்ம வாழ்க்கை இப்படியே ஓட்டிட்டு போய் என்ன செய்யணும்? மறுமையில் நீண்ட நாள் விசாரணை, ஒரு நாள் 1000 ஆண்டு 50,000 ஆண்டுக்கு சமமான நீண்ட நாள் 500 ஆட்கள் விசாரணை பிற்படுத்தப்படும் செல்வந்தர்களுக்கு நான் அதில் தப்பிக்கணும் யாராவது முடிவு பண்ணியிருக்கோமா? உண்மையாக சொல்லுங்க. லகத்து காண லகுஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்தின் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரத்தை அடையவங்களா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது கடனாளியாகவும் நிகழும். அப்படி யாராச்சும் இறை தூதரின் வாழ்க்கை அப்படி பின்பற்றி அப்படி யாராவது உண்மை சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை ராஜா, யாருக்கும் வாய்ப்பு இல்லை. நம்ம எப்படி ஆகிட்டோம் தெரியுதா? நம்ம சுகோபை அல்லாஹ்வுடைய இன்னொன்று சொன்னாங்க,
பெண்களை அதிகமாக நரகில் கண்டேன். பெண்களை அதிகமாக நரகில் கண்டேன். ஏன் தெரியுமா? கணவன் மீது அதிருப்தி அடைந்தார்கள். அப்போ பெண்கள் கேட்ட, அல்லாஹ் தூதரே, எந்த பெண்ணாவது கணவன் மீது நிராசை அடைவாளா? ஆமா அடையும். எப்படின்னா, அவன் உங்களுக்கு சதா உழைத்து தருவான். லட்சம் கோடி இஸ்லாம் சொல்லலை, அவன் உழைப்பின் மூலமாக உங்களுக்கு தருவான். ஆனால் அதில் நீங்கள் செய்ய மாட்டேன், நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள். நீங்கள் திருப்தி அடைய மாட்டீங்க. ஆகவே என்ன ஆயிரும்? நீங்கள் நரகம் போவீங்க. அப்போ பெண்கள் என்ன செய்யணும்? பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் கணவன் உழைப்பு ஹலாலா இருக்கா, நேர்மையா இருக்கா, அதோடு நிறுத்திக்கிடுங்க. அவன் தருகிற செல்வத்தில் அல்லாஹ் யா அல்லாஹ் பரக்கத் செய், அல்லாஹ்ட்ட கேளு. ரப்பே பரக்கத் செய், நோய் நொடி இல்லாத வாழ்வு. சில பிள்ளைகள் சிம்பிளா ட்ரெஸ் பண்ணுவான், ரொம்ப அழகா இருக்கும். சிம்பிளா ட்ரெஸ் பண்ணுவான், அழகா. ஏன் தெரியுமா? பரக்கத். உங்களுக்கு அர்த்தம் தெரியல. பரக்கத் சொல்லும். இந்த சட்டை மாப்பிள்ள 10 வருஷம் உழைச்சால 300 வாங்கிட்டு எடுத்தேன். 10 வருஷம் உழைச்சிக்கணும். என்னது இது? பரக்கத். புரியல அவனுக்கு. சோத்தையே இல்லாட்ட அவன் ஸ்டைலா கண்ணாடியை போட்டு சுற்றுவான். அப்பா எப்படி 10 கோடி வச்சிருப்பாங்க அப்படிமா. பரக்கத். புரியுதா? இப்படி வாழ்க்கை அல்லாட்ட கேட்கணும். அல்லாட்ட இப்படி கேட்கணும், இறைவா பரக்கத் செய்ய என்று கேளுங்கள், அல்லாஹ் அதை பரக்கத்தணும். இந்த பொருளாதாரத்தை நீங்க மேட்சை விட்டு கொடுத்துட்டீங்க, நகை நட்டுகள் மீது ஆவரணத்தின் மீது மோகம் வச்சு விளக்கிட்டீங்க அப்படின்னா, ஏங்க சிறந்த ஆவணம் என் கணவனின் மகிழ்ச்சி தான் நினைக்கணும். என் கணவனின் சிரிப்பு, பொன் சிரிப்பு இருக்குல்ல, என் கணவனின் முகத்தில் மகிழ்ச்சி தான் சிறந்த ஆவரணம் நினைச்சிட்டாலே, ஒரு பெண்ணு நினைச்சிட்டா உலகம் வெற்றி. அதே போல மாத்தி கணவன் மனைவி எந்த சூழ்நிலையிலும் அவளை அதிருப்தி அடையாமல் பார்க்க கத்துக்கணும். மனைவி என்பது யார் தெரியுமா? உனக்காக மட்டுமே ஏங்கி வாழக்கூடிய ஒரு பெண் தான். ஆனால் இங்கே எங்கே உள்ள குறுக்க வருது அப்படின்னா, இந்த மனைவியோட அம்மாமார் இந்த மொபைலில் உள்ள கிராஸ் பண்ணிக்கிறது, லைனாக உள்ளே வந்துடுது. நான் கடுமையாக நான் சாடுவேன். முந்தையெல்லாம் மக்களே உங்களுக்கு தெரியும், நம்ம வீடுகள்லாம் எப்படின்னா குறைஞ்சது 3, 4, 5, 6 பிள்ளைகள் நம்ம வீடுகளில் இருந்தது. நம்ம வீட்டில் அம்மா அப்பா என்ன செய்ய மாட்டாங்க, நானும் சேட்டை பண்ண எங்கள் ஐயா செப்பிடாரு ஓடல, மெட்ராஸ் பார்க்க ஓடல, பெட்டி ஓடு கட்டி விட்டுருவாங்க. ஓடல இருக்கா 5 பேர் இருக்க பார்த்துட்டு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பிள்ளைகள் ஒன்றுக்குப்பட்டு மேற்பட்டு இருந்தபோது தாயத்தில் கொஞ்சம் பலம் தான் இருந்தாங்க. பலம், எனக்கு இத்தனை பிள்ளைகள் நல்லா தந்திருக்காண்டாங்க. இப்போ நம்ம அல்லாஹ் மறந்துட்டோம். அல்லாஹ் சொல்ல, பூமியில் ஊண்டு தெரியும் எந்த ஒரு ஜீவராசி தன் முதுகில் உணவை சுமந்து திரிவது அல்லாஹ் தான் உணவளிக்கணும். நம்ம வறுமை அல்லாட்ட கேட்டுட்டோம். நிறைய பிள்ளை பெற்றா வறுமை வந்துடும் நினைக்கும். இன்னொன்று பாயிண்ட் எடுத்து, நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் தான், எப்படி இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறது. நிறைய பிள்ளைய பார்த்தா இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறது. வந்துட்டோமா? யாருடைய கட்டளையை பின்பற்றணும்? ஒருவனுக்கு ஒருத்தி போதும், 2 பேருக்கு 2 போதும்னு 2 வாய்ப்பாடெல்லாம் வந்துச்சுல்ல. அந்த வாய்ப்பாடெல்லாம் யார் பின்பற்ற ஆரம்பிச்சா? முஸ்லீம்கள் பின்பற்ற ஆரம்பித்தோம். சரி, இதனுடைய விளைவு என்ன? பொருளாதாரத்தை கணக்கில் வச்சோம். பொருளாதாரத்தை யாரை தவக்கத்து வச்சிருக்கணும்? அல்லாஹ்வை தவக்கத்து வச்சு உழைக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்பு இருந்த 6, 8, 10, 12 பிள்ளைகள் பெற்றவங்கன்னா அல்லாஹ் தான் வளர்த்தான். அல்லாஹ் தான் வளர்த்தான், உருவாக்கினான். நாம என்ன பண்ணிட்டோம்னா பிள்ளைகளை சுருக்க ஆரம்பித்தோம். இப்போ ஒத்த பிள்ளை ஆயிட்டு, ஒரு பெண்ணு ஒரு ஆண். இப்போ என்ன செய்வான்? ஒரு பிள்ளை தான் அவனுக்கு எல்லாமே சகலம். அவனுக்கு வாழ்வு மரணம் எல்லாம் இஸ்லாத்தில் இருக்க வழியாக மகள்கிட்ட அடைக்கிடுவான். அப்பனும் தாயும் அடைக்கிடுவாங்க. இந்த பிள்ளை கெட்டி கொடுத்து அவன் பருவ வயது அடைஞ்சாச்சு, வழியே கிடையாது, கட்டி கொடுக்கணும். வழி கிடையாது, கட்டி கொடுத்து ஆகணும். எங்கேயாவது அனுப்ப வேண்டியது. என்ன டீலிங்கே? கல்யாணம் பக்கத்துலேயே இருக்கணும், பிள்ளை பார்த்துக்கணும். ரொம்ப இங்கே தள்ளியும் போயிட விட நல்ல விஷயம் தான். குழந்தையை தேடுறது நியாயமானா, நீங்கள் அதோடு இருக்கணுங்கள. அப்படி ஃபோன் இது கையில் கொடுத்து கொடுத்தீங்க, ஃபோன் இது கையில் கொடுத்து கொடுத்தீங்க. காலையில் மத்தியானம் சாயங்காலம் என்ன குழம்பு வச்ச, என்ன காப்பி வச்ச, சீனி போட்டியா, தையில போட்டியா, உங்கள் மாமியா உட்காந்தாளா, எந்திரிச்சாலா, உங்கள் மைனியா கறி என்ன பண்ணுதா, இதில் நீங்கள் கேட்கீங்களா இல்லையா? நீங்கள் உண்மையை பற்றி கேட்கீங்களா இல்லையா? நீங்கள் உங்களுக்கு என்னங்க வேலைங்க? இன்னொரு வீட்டில் எட்டி பார்க்குறது சமம் தெரியுமா? இன்னொரு வீட்டில் எட்டி பார்க்கறது சமமான அருவருப்பான செயலை பெண்ணின் தாய்மார்கள் செய்கிறார்கள். பிள்ளைகள் கையில் மொபைலை கொடுத்துட்டு படுத்து அந்த பிள்ளை ஒழுங்கான புருஷன் கூட போயிட்டு இருக்கும். ஆத்தாக்காரி போனை போட்டுருவான், கேடு வந்துடும், அவ்வளோதான். அது வரை இந்த பேவில சிரிச்சுக்கிட்டே வரும். அப்புறம் அம்மாக்காரி ஃபோனை போட்டு மூஞ்சி முனாக்கு மூஞ்சிமா வச்சுக்கிட்டு வரும். நல்லா தானே வந்தால் காரில் வெயிட்டில் வரும்போது வந்தோட மூஞ்சி இருக்குன்னு கேட்டால் ஃபோன் எடுத்து பார்த்தா மாமியாக்காரி பேசியிருப்பான். மாமியாக்காரி பேசியிருப்பான். ரெடி பாரு, உங்கள் பெரியத்தாங்க எப்படி சம்பாதிச்சிருக்கா, காதில் வர தொங்குது, கழுத்தில் தொங்குது, கையில் வீங்குதுன்னு சொல்லியிருப்பான். இது அப்படியே கழுத்தில் வீங்கணும், காதில் வீங்கணும், எல்லாம் நம்ம அம்மாக்காரி ஏற்றி விடுறது. பிள்ளைகளுக்கு எப்படி வளர்க்கணும்? இங்கே பாரு, அந்த காலத்து வாழ்ந்த வாழ்க்கையை சொல்கிறேன். அந்த காலத்து வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, இங்கே இருந்து பிள்ளை பருவ வயது அடைந்த பிறகு பிள்ளைக்கு என்ன செய்வாங்க? ஃபுல் ட்ரைனிங் நடக்கும். சமைஞ்ச பிள்ளைகளுக்கு வீட்டில் சமையல் பண்ண, அடுப்பு எரிக்க, ஊத, கண்ணீராக ஒரு வெங்காயம் நறுக்க,
துணியை அடித்து துவைக்க, இடுப்பில் வச்சு தண்ணியை தூக்கிட்டு போக, தலையை ஈரலியை போட்டு நறுக்குன்னு பேன் பார்த்து விட, மண்டையை சடையை போட்டு போய் விட, நாக்க நீட்டாத, கை நீட்டி சாப்பிடாத, விரல் நீட்டி சாப்பிடாத, ஒழுங்காக உட்காந்து சாப்பிடு, நின்றுட்டு ஓடிட்டு விளையாத, அப்படி இப்படின்னு அம்மா கறி வளர்த்து க்ளீனாக அனுப்பி வச்சா. கோமல்வா அழுவா, புருஷன் போக அழுவா. ஆனால் ஒன்று சொல்லுவா, மவளே அங்கேயே செத்துறணும், இந்த பக்கம் வந்துடக்கூடாது. எதுக்கு வரணும்? பிள்ளை பேருக்கு மட்டும்தான் இங்கே வருவா. ஏன்னா தாயை போல துணை ஒரு பெண்ணுக்கு யாரும் இருக்க முடியாது. உண்மையான தோழியாக அவர் யாருக்கு மாமியாரும் இருக்க முடியாது. மாமியார் சீனு போடுவாங்க, மகன் மாதிரி பார்த்து, மகன் மாதிரி தான் நீ பார்ப்ப, மகளாக ஆக்க முடியாது. அது போய் தாய் தான் பார்ப்பா, அது சிறந்தவர், அது சந்தேகம் இல்லை. ஆனால் தாய் என்ன சொல்லி கொடுத்தா, அங்கே போன இங்கே வரக்கூடாது, கணவன் நல்லதை கெட்டது அங்கே இருக்கணும் சொல்லியிருந்தாங்களா இல்லையா? அதனால தமிழில் பழமொழி வச்சான், கல்லானானும் கணவன் புல்லானானும் புருஷன், போய் அங்கேயே கடை. இஸ்லாம் ஒரு வாடி மேலே சொல்லுச்சு, கணவன்கிட்ட தாண்டா உனக்கு கணவன் திருப்திலாம் உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிச்சு இல்லை. நீங்கள் அங்கே வாழலை விட்டு போட்டு ஏன் உலகியல் பிரச்சனைக்காகத்தான் தூண்டி விட்றா மாமியாக்கறி வேற என்ன செய்கிறா? நீ என்ன சொல்லணும்? ஏமா நிறுத்து, நல்லதே கெட்டதோ என் கணவன் எனக்கு தர எனக்கு போதுமானது, இதில் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவேன், தேவையெல்லாம் பேசாத. நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, நீ தின்னியா, அவன் புருஷன் தர திண்டு படு. இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய மனைவி இப்ராஹிம் அலி என்ன சொல்லிட்டு போனாங்க? நீண்ட நாளைக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு மகனை தேடி வராங்க. மகனை வேட்டைக்கு போயிட்டார் இஸ்மாயில் அலி இஸ்லாம். போனால் வீட்டில் ஒரு பெண்ணு மட்டும் இருக்காங்க. ஏம்மா நீ யாருன்னு கேட்டாங்க. நான் இஸ்மாயிலின் மனைவி. உங்கள் என் கணவர் எங்க? தான் யாருன்னு அறிமுகப்படுத்தவே இல்லை. உங்கள் கணவர் எங்க? வேட்டைக்கு போயிருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டம், சிரமப்படுறோம். அப்படியாமா? சரி. அந்த இஸ்மாயில் வந்தார்னா நிலைப்படியை மாற்றுங்கன்னு ஒருத்தர் வந்தார், சொல்லிட்டு போனாருன்னு சொல்லுங்கட்டான். நிலைப்படியை மாற்றிருங்க அப்படின்ட்டாங்க. உடனே அவர் வேட்டையை முடிஞ்சு திரும்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பார்த்தா மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தோற்றம்ல ஒரு மனிதர் வந்தார். உடனே அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க, உங்கள் தந்தை தான் வந்திருக்காரு போலன்னு. ஈகரா என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லை நான் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? என்ன சொன்னாங்க பதில்? அதுக்கு நிலைப்படியை மாற்றுமாற சொன்னார்கள். இப்ராஹிம் மகனுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? கொண்டாடிட்டே நேரடியாக சொல்லிட்டு போயிட்டாங்க, இவளை தலா கொட்டுட்டாங்க, இவளை காலி பண்ணி இவளை. ஏன்னா அதுக்கு அடுத்த அதே சம்பவம் இருக்குது. மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை தேடி கொஞ்ச நாள் கழிச்சு வருவார். அந்த வீட்டில் இன்னொரு பெண்ணொருத்தி இருந்தார். எங்கேன்னு கேட்டால் இஸ்மாயிலே வேட்டைக்கு போயிருக்கான்னு சொன்னாங்க. உன் நிலை எப்படின்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த நிலைப்படியை தக்க வைக்குமாறு சொன்னான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி இஸ்மாயில் வேட்டை முடிஞ்சு வந்தோன்னா வந்தது யார்? ஒரு மனிதர் வந்தார். அதே அன்னைக்கு வந்த அதே மாதிரி தோட்டத்தை சொல்கிறாங்க. அப்படி தந்தை என்ன சொன்னாங்க? நிலைப்படியை தக்க வைக்குமாறு, உன்னை நின்னோடு நிலைத்து வாழ வைக்குமாறு சொன்னார். ஒரு பெண்ணின் வேலை என்ன? கணவன் வீட்டு ரகசியத்தை அம்மாட்ட சொல்கிறா பொம்பளை. கணவன் வீட்டு ரகசியத்தை நீ சொல்ற, நீ என்ன சிஐடி வேலை பார்க்க வந்தியா, பொண்டாட்டி வேலைக்கு வந்தியா? சிஐடி வேலையா? எங்கள் நாத்தனாக கொண்டதா, என் தங்கச்சி அவ கொழுந்தியாத கொண்டதா, எங்கள் மாமியாக்க உட்காந்தா எந்திக்க மாட்டேதா, குந்தானிமையாக உட்காந்துக்கிட்டே இருக்கா, உனக்கு இதான் வேலை? இதுக்கா வந்தீங்க? இதுக்கா நீ வந்தீங்க? முடிஞ்சா தாய் மாதிரி அவளை பாரு, இல்லையா அவங்கள கண்ணியப்படுத்த முடியல, பேரம் மோசமாக போயிட்டே இருக்கு. என்னால் முடியாதுங்க, நீங்கள் உங்கள் அம்மாவை பாருங்கள், முடிச்சுடுங்க. சரியா? இது ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை மெயின் காரணம். அப்போது மாமியார் ஒன்று எழுதக்கூடாது. அதே போல் கணவனுடைய தாய் இருக்காங்கல்ல, கணவனுடைய தாய்க்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது. வந்திருக்கக்கூடிய பெண்ணை அடிமையாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏல நான் சொல்லதாங்க அவள் செய்ய நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுத்து அவங்க வரலை, அவங்க வந்தது கணவன்கிட்ட உடன்படிக்கை. நல்லா ஞாபகம் எடுத்து, கணவன்கிட்ட தான் உடன்படிக்கை எடுத்து வந்திருக்காங்க. அவளுக்கு ஆசாபாசங்கள் நிறைய இருக்குது. தன்னை ஒரு அவன் ராஜா என்றால் தன்னை மகாராணியில உணரணும். நீ அந்த வீட்டுக்கு போனால் இந்த வீட்டுடைய அந்த புறத்தை அடிமை போல என்ன செய்யக்கூடாது, அந்த பெண்ணை நடத்தக்கூடாது. இது ரொம்ப கொடுமையான செயல். இந்த மாமியாமாரோட பிடிச்சி வச்சு என்ன செய்யணும்னா முட்டங்கள் போட வைக்கணும். அடங்க மாட்டேக்கால்க. புருஷனுக்கு மகனுக்கு வாக்கப்பட்டவங்களுக்கு என்ன வேலை? ஏன் ராஜ்யம் பண்றீங்க? ராஜ்யம் கட்டணும் ஏன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேலை? அப்படி என்ன திருப்தி? அதில் நத்திங் ஒன்றும் கிடையாது. இது ஒரு அல்ப ஆசை. என்ன நான் பழிக்கு பழி. ஏன் மாமியா என்னை முட்டை உடைச்சா நான் 2 காலையும் உடைக்கேன். இந்த வெறி, இந்த ரத்த, இந்த குறைசிகள் மாதிரி குடும்பத்தில் முதல்ல மூத்தவனை வேணா கொண்டான்னா பாரம்பரியமாக குலசிவாங்க. அந்த வெறியை ரத்த வெறியை ஏற்றி வச்சுக்கிட்டு மாமியா மாதிரி ஃபுல்லாக என்ன செய்யணும், அப்படியே லைட் வரிசையாக பாஸ் பண்ணுறது. அன்றைக்கு நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என் மாமியார் அதுக்கு உன் மாமியார் முட்டாப்பி எவ்வளியாக இருந்தாலும் நான் பொறுப்புன்னு கேட்கணும். என் மாமியார் நான் எப்படி இருந்தேன், உனக்கெல்லாம் பரவாயில்லடி என் மாமியார் அப்படி என்ன தெரியுதா? கொடுமையை குறைச்சி பேசிக்கிறது. புரியுதா? இதெல்லாம் நடக்கா இல்லையா? இது எது சொல்லி இதெல்லாம் நீங்கள் சரி செய்யாமல் குடும்ப வாழ்ல மகிழ்ச்சியெல்லாம் நீங்கள் ஏற்படுத்த வாய்ப்பே கிடையாது. அப்போ கணவன் மனைவினா யாரு? அவருடைய அந்தஸ்து என்ன? மாமியாருடைய ரோல் என்ன? பெண்ணோட தாயின் ரோல் என்ன? கணவனின் தாயின் ரோல் என்ன? இதெல்லாம் உங்கள் லிமிட்டை நீங்கள் வச்சுக்கணும். உங்கள் எல்லைகளை உங்கள் மகன்கிட்ட பேசுங்க, உங்கள் மகன்கிட்ட 1000 பேசுங்க. அது கூட உங்கள் மகனை உங்கள் மருமக முன்னாடி பேசக்கூடாது. அவளுக்கு அவன் ஹீரோ தான்.
அவளுக்கு அவன் பெரிய உயர்ந்தவன் தான். நீங்க பெத்த பிள்ளைங்கிற காரணத்துக்காக அவன் சோத்துக்கு சேர்த்த பையா அப்படிங்கிறான். அவன் போய் அவன் புருஷன் இருந்தாங்க, அவன் சோத்துக்கு சேர்த்த பையா அப்படி சொல்லிட்டு அவன் எந்த பெண்ணுக்கு தான் விட்டு போயிடுப்பா? உங்க அப்பன் அவன் புருஷன் பதிலுக்கு போடுவா. நீங்க அப்படி பேசக்கூடாது, நாகரிகமா பேசணும். எப்பா நம்ம மகனா இருந்தாலும் அவன் யாருன்னா இன்னாருடைய புருஷனா இருக்கான், அவ விட்டு கொடுக்க மாட்டான். இதெல்லாம் உண்மை தானே? நம்ம பேசுறோமா இல்லையா? வாய் விடாம பேசுறோமா இல்லையா? இதெல்லாம் தவறான செயல். ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்துகிற வேலையை செய்ய முடியாது. பெரியவர்கள் நம்முடைய ஏஜ் வந்துட்டுன்னு சொன்னா தொழுகைகளை, விவாதத்துகளை, பேரப்பிள்ளைகளை அழகிய முறையில் கண்காணிக்குதுல பேரப்பிள்ளை. இந்த பேரப்பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்துல தாய் தகப்பன் கண்டிக்கும் போது இந்த நன்னாமா நன்னியமா உள்ள பூந்துக்கிறது. என் பேரனை பிள்ளை அடிப்பாங்கிறது. அவன் பிள்ளை அவன் அடிக்க வேற அடிப்பா. அவன் பிள்ளைய ஒரு லைஃப் ஸ்டைலில் வளர்க்கணும்னு நினைப்பான் இல்லையா? அவன் பிள்ளைகிட்ட ஒரு தவறு காணுதான். 5 வளையல்னா பெல்ட் எடுத்து இஸ்லாம் அடிக்குது. 10 வயசு வரைக்கும் வீட்டில் ஷார்ட்டை தொங்கோட்ட சொல்லுது, அடித்து வளர்க்க சொல்லுது. இந்த நன்னாமா நன்னியமா உள்ள பூந்துக்கிறது. ஏம்னு அடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. அப்போ அம்மாக்கார் நினைப்பா, பிள்ளைய கண்டிக்க விட மாட்டேக்கா. எப்போ பார்த்தா அந்த பிள்ளைக்கு செல்ல முறுத்திக்கிட்டே இருக்கா, பிள்ளை ரொம்ப போயிடும். நடக்க நடக்காதா? இங்கே என்ன நடக்கு? நம்ம பெற்றோர், வயசான பெற்றோர்கள் இருந்தால் என்ன செய்யணும்னா, தாய் தந்தரை கண்டிக்கும் போது பேசாமல் கண்ணை போய் அந்த பக்கம் போயிடணும். அடித்து முடிஞ்சு அப்போ திருத்த பாருங்க, வா அத்தா நல்லது தான் அடிப்பான். என்ன சொல்லணும்? அத்தா நல்லது தானே அடிப்பான். ஒரு கோவத்தில் கூட இருப்பான். போகிற இடத்துல வேலையில் உனக்கு சிரமங்கள் இருந்திருக்கலாம், நீ போய் பாடாப்படுத்தக்கூடாது. புரியுதா? அத்தா வந்தேன்னா அத்தா சலான்னு சொல்லணும், அத்தா சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் மீது கண்ணியம் வரும். நீங்கள் என்னமோ அவன் எதிரியை போட்டு அடிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் போய் உள்ளே போது ஹீரோயிசம் காட்டாதீங்க. அது எந்த மருமகளுக்கும் பிடிக்காது. பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கும் போது எந்த மகன் கூட சகிச்சுக்கிடுவான், மருமகள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். ஏன்னா பிள்ளையை கண்டிக்கும் போது, ஸ்டடி பண்ணும்போது வயசான பெற்றோர் உள்ள தலையிடுறாங்க. இதை நீங்கள் நிறுத்தி கொள்ளாத வரை என்ன செய்யாது, உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வராது. நான் சின்ன பாண்டி எனக்கு அறிவு கேட்டதை சொல்கிறேன். நல்ல எல்லாரும் யாராலும் சொன்னால் இத்தக்குள்ள அல்லாஹ்வை பயந்துக்கணும். இந்த குடும்ப சிஸ்டம் உடஞ்சிட்டு அப்படின்னா ஒரு மனிதன் ஆண் மகன் சும்மா நிலை குறைஞ்சு போயிடும். நீங்கள் வந்தாலும் உங்கள் பிரச்சனை அவன்கிட்ட போட்டு அடைப்பீங்க. உங்கள் அம்மா வீட்டை வந்தாலும் அவன்கிட்ட போட்டு பிரச்சனை அடைப்பாங்க. உன் மொண்டாட்டி அப்படி இவன் வந்தாலும் உங்கள் அம்மா அப்பா அப்படி. இவன் மண்டே வச்சுக்கிட்டு நிறைய பேர் மண்டை முடி காண போன காரணம் தெரியுமா? ஃபுல்ல இதை தான். அதில் ஏன் டென்ஷனை முடியலாம் ஏன்னா டென்ஷன் வேற என்ன இருக்குது? 2 இடம் தான். ஒன்று வேலை செய்கிற இடத்துல, இன்னொன்று இங்கே வீட்டில். நிம்மதி இருக்கிற இடத்துல நிம்மதிக்கு வேலை மண்டையை பிடுங்குற மாதிரி பண்ணால் முடியலாம் காணாமல் போயிடும். அங்கே தொழில் செய்கிற இடத்துல போய் எப்போ மாதிரி என்னடா முதலாளி எப்போ என்ன சொல்லுவான்னு தெரியல, விற்குமா விற்காத சரக்கு இந்த மண்டை தான் மண்டை முடிப்பேன். இது அதிகமாக மண்டை முடியை பிக்கிறதுக்கு காரணம்னா இந்த பெண்கள் தயவு செய்து மாமனார் மாமியார் உங்கள் கடமையை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. உங்களோட எல்லைகளை புரிந்து கொண்டு செயல்படுங்க. உங்கள் எல்லைகள் லிமிட் இருக்குது, அதை தாண்டி நீங்கள் போகாதீங்க, தயவு செய்து போகாதீங்க. பிள்ளைகள் சந்ததிக்கு நல்லா வாழட்டும் நினைங்க. இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்பத்தை நீங்கள் உருவாக்க முடியாது. வீடுகளில் பாருங்கள், பிள்ளைகளை வளர்ப்பதில் பேர்களை தொலை வையினோடு அதில் பெருசாக கண்டிக்கிறது இல்லை. இவங்க எதில் கண்டிக்கிறதுனா, அம்மாக்காரி பிள்ளைகிட்ட ஒரு சேட்டையை காணுதான், பிள்ளை ஒரு தவறான செயலை செய்யுது, பிடிவாதம் பிடிக்குது, அடம் பிடிக்குது. ஒத்த பிள்ளை என்ன சொல்லிட்டேன், எல்லாம் ஒத்த பிள்ளை. அவனுக்கு தெரியும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்மளை விட்டு ஆள் கிடையாது, தெளிவாக தெரிஞ்சுதான் ஃபைட் பண்ணுதான். அப்போ தாய் பிடிவாதம் பண்ணி அடித்து கண்டிக்கும் போது நன்னாவே உள்ளே போந்துக்கிறது. அப்போ அவளுக்கு கோவம் வருது. உங்கள் அம்மா அப்பா சும்மா இருக்க மாட்டேங்காங்க, வந்த பிள்ளையை கண்டிக்கும் போது தடவுதான். பிள்ளைய நான் வழக்கமாக என்ன செய்வானா சொல்லி பாப்பா, திடீர்னு வியாழக்கிழமை சாயங்காலம் காணாமல் போயிடுவான். ஏன் வண்டி அடிச்சு பாப்பா, எங்கே அம்மா தெரியலையா, உன் மொண்டாட்டிங்கன்னா பிள்ளையோட நின்றுட்டு இருந்தா எங்கே போனா தெரியப்பா, இவ்வளோ எங்கே இருக்க, உங்கள் வீட்டில் வரமாட்டேன், எங்கள் அம்மாட்டு போயிட்டேன். எதுக்கு? இந்த கிழமைகளையும் சும்மா இருக்க மாட்டேங்க, அவன் தான் கம்ப்ளைண்ட்டே சொல்லுவாள். சொல்லாமல் தான் போவா. ஏன்னா காரணம் இந்த படுக்கிற பாடு. பேரணி என்கிட்ட கொடுத்துரு, பேரணி பற்றி எங்கிட்ட கொடுத்து அவன் மலட்டி ஆளைவாளா? உங்கள்கிட்ட மலட்டி ஆளை இருக்கா பெற்று போட்டிருக்கா? அவள் தாய்மை அடைஞ்சது எதுக்கு? தனக்கு ஒரு எதிர்கால பிள்ளை எப்படி உருவாக்குற ஒரு கற்பனை கனவு வச்சிருக்கல, அதைப்படி வாழை நீங்கள் உடனே நீங்கள் பாசத்தை கொண்டு திணிக்கி உங்கள் மகனை கொடு, 45 வயசு மகனை கூட்டி மடியில் வச்சு நச்சின் முத்தத்தை கொடுங்க. எத்தா பெரிய பிள்ளை நீங்க பாப்பாண்டி முத்தத்தை கொடுங்க, அதோட நிறுத்திக்கிடுங்க. நீ பேரண்ட்டை போய் ஓட்டிட்டு நிற்கும் போது பிரச்சனை விளையாட்டு கிடையாது. உரிமை பிரச்சனை வர்ற இடத்துலங்க சண்டே வருது. வேற எங்கே வரும் நினைக்கிங்க? பொருளாதாரம், நாத்தனா மாமியா மூட்டி விடுறது, இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்துல தான் பிரச்சனை. வேற என்ன சீரியஸாக வந்துட்டு நினைக்கிங்க? அப்படி மீறி போனால் ஆண்மன் எங்கேயாவது ரைட் லெஃப்டாக இந்த 1 2 3ன்னு எங்கேயாவது ஜம்ப் அடிச்சுட்டான்னா மாட்டிக்குவான். இந்த பிரச்சனை வரும். இது மேட்சிங் வாய்க்க சீட் பெருமனே கிடையாது, தேராது. எல்லாம் இத்து செத்து கிடக்குங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பிரச்சனை குறைவு. இந்த 3 பிரச்சனைகள்லாம் மிகச்சி இருக்கு. ஆனால் நம்ம யாரும் என்ன செய்யல, குடும்பமே பஜருக்கு பாங்குக்கு சொல்ல எந்திக்குதா, குடும்பமே தகஜத் தொழுதா அப்படின்னு யாரும் கவலைப்பட்டு என்ன செய்யல, யாரும் அழுது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை என்ன செய்யட்டும், சிறந்த பண்புள்ள குடும்பம் ஆக்கட்டும். நிறைய விட்டுருக்கேன். 2வது அமர்வு ஒரு சின்ன மேட்டை சொல்ல வேண்டியிருக்கு. எப்போதுமே சமூக பிரச்சனை கூட எனக்கு முடிச்சு பழக்கம். 2வது அமர்வு பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவரே அவரே அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவர். மனைவிட்ட குட் சர்டிஃபிகேட் வாங்கணும். முதல்ல ஏன் குட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அல்லாஹ்வுடைய இருந்தாங்க, அவள் போன நாள் 7 நாள் படைக்கப்பட்டவர். அவளை நீங்கள் மேனேஜ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா நீ சிறந்த மனிதன் தான். ஏன்னா எல்லாமே பெண்டாக கிடக்கு. அப்போ அதை நிமித்தி ஒரு லைஃப் ஸ்டைலை ஒருத்தர் சீர்தூக்கி கொண்டு வரான் அப்படின்னா நீ பெஸ்ட் மேன் தான். அதனால தான் உங்கள் மனைவியிடத்தில் யார் சிறந்தவரே அவரே உங்களிடத்தில் சிறந்தவர். ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் தாய் தந்தைட்டையும் மனைவிட்டையும் பேலன்ஸிங்காக போங்க. ஒரே பக்கம் இப்படி லெஃப்ட்டு சாஞ்சிராங்க, ரைட்டு சாஞ்சிராங்க. ஒரு பக்கம் யாரும் புரியாத சூழ்நிலை இருந்தால் என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல 64வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மனைவி மக்களிடத்திலே பெரும் சோதனை இருக்கும். வார்த்தை எப்படி இருக்குன்னா, நிச்சயமாக மனைவி மக்களிடத்தில் பெரும் சோதனை இருக்குது. கொண்டாட்டியும் பிள்ளையும் நமக்கு சோதனைன்னு நல்லா சொல்லலாம். குர்ஆனில் சோதனை அமைஞ்சிருவாங்க இருக்காங்கன்னே சொல்கிறாங்களா. இது 64வது அத்தியாயம் ஃபஸ்ட்டு ஓதன வசனம் தான், 14வது வசனம். கட்டாயம் நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் சோதனைன்னே சொல்லலாம். சொல்லலாம், உங்கள் மனைவியிடத்தில் உங்கள் பெரும் விரோதிகள் இருக்கிறார்கள், நிச்சயமாக உள்ளார்கள். அவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. எப்படி வார்த்தை பண்ணால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. மேலும் நீங்கள் அவர்களிடம் மன்னித்து அவர்கள் குற்றங்களை பொருட்படுத்தாது நீங்கள் சகித்து கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பனும் கிருபை உடையனமாக. சொல்லிவிட்டு எச்சரிக்கையாக சொல்லி என்ன சொன்னால், நீங்கள் மன்னிச்சிருங்க, அதை அலட்சியப்படுத்துங்க, அதை நீங்கள் பொறுமையோடு சகிச்சுக்கிட்டு அவங்களோட குடும்பத்தை நடத்துங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு சிறந்த ஓதியத்தை சொல்லிவிட்டு, அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்ப மாட்டீங்களா அப்படின்னு நம்ம நோக்கி கேள்வி எடுக்கிறோம். அப்போ மனைவி பிள்ளைகள் நமக்கு பகிரங்க விரோதியாக வந்துடுவாங்கன்னு நல்லா எச்சரிக்கை பண்ணுறான் அல்லாஹ்வுடையார்களே. அப்படி நிலை வராமல் இருக்கோம்னா அல்லாஹோட ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சூரா ஃபுர்கானில் துவா சொல்லுவான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா துர்ரியாத்தினா குர்ரத்த அயூனின் லில் முத்தகீன இமாமா. இது துவாவை மனமார இறைவா, மனைவி மக்கள் ரப்பே, என் மனைவி மக்களை என் கண் குளிர்ச்சியாக ஆக்கி அவளை நல்லடியார்களுக்கு முன்னோடிகளாக ஆக்கி. இந்த துவாவை என்ன செய்யணும்? நம்ம ரொம்ப ஆழமாக கேட்கணும், மனமார கேட்கணும். ஏன்னா 2 பேரும் கண் குளிர்ச்சியாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் பண்ணாலோ அல்ல 2 பேரும் துன்பத்தை ஏற்படுத்தினாலும் நிம்மதி போயிடும். வாழ்க்கை நிம்மதியாக வாழ்வதற்கு தான். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை என்ன செய்யணும்? நிம்மதியான வாழ்க்கையை தருவதற்கு திருக்குர்ஆன் சொன்னாலும் வழிகாட்டல் நிறையா இருக்குது. நான் இப்போ 19 தான் நான் பேசியிருக்கேன். குர்ஆன் சொல்கிற கைடன்ஸ் நிறையா இருக்குது. அதுக்குள்ளே போனால் நீங்கள் சொல்ல சும்மா டைம்லாம் பத்தாது. நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். பத்தாது. சமூக பிரச்சனை சொல்கிறேன். இந்த 2-3 நாட்களில் பிற சமுதாய மக்களுக்கான பண்டிகை தினம் வருது. உங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கிடுங்க. முஸ்லீமாக வளர்த்துக்கிடுங்க. அவ்வளோ ஒரே வார்த்தை, முஸ்லீமாக வளருங்க, முஸ்லீமாக வளர்த்துக்கிடுங்க. நீங்களும் மன வச்சு காட்பட்டு போகும்போது தர சக்கரம், வட்ட சக்கரம், கம்பி மத்தாப் தான் வாங்கி கொடுத்தேன், தர சக்கரம் தான் வாங்கி, இது வெடிக்கிறது வாங்கி கொடுக்க என்ன செய்யக்கூடாது? நீங்கள் பிற மத கலாச்சாரத்தை என்ன செய்யக்கூடாது? உங்கள் பிள்ளைகளை திணிக்காதீங்க. மக்கள் பிற கலாச்சாரத்தில் கரைந்து போகக்கூடாது. நாம் கோடு போட்டு 2ஆக பிரிக்கப்பட்டுடும். ஃபைன் அஸ்தகல் ஹதீஸு கிதாபுல்லா வ ஹைரல் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூருடைய கலாச்சாரம் தான் கலாச்சாரத்தில் சிறந்த கலாச்சாரம். அதில் நமக்கு வழி இல்லை. பட்டாசு கொளுத்தினால் அது ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, உயிரினங்களுக்கு ஆபத்து. ஏற்படுகிற புகை பாருங்கள் எவ்வளோ முட்டாள் நாடுங்கிறது. நாட்டின் தலைநகரில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நைட்டு பார்ப்பீங்க, திங்கக்கிழமை நைட்டே பார்ப்பீங்க. இந்த நாட்டின் தலைநகர் டெல்லி இருக்குல்ல, 15-20 நாளைக்கு அந்த வெடிப்புகை மறந்து போக. ஏன்னா அங்கே பனி இப்போ இறங்கும், பனி இறங்க ஆரம்பிச்சிடும். 15-20 நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா, டெல்லியில் பணக்காரங்கெல்லாம் வண்டியை பேக்கப் பண்ணிட்டு வேறு ஸ்டேட்டுக்கு ஓடிடுவாங்க. புரியுதா? அது என்ன செய்து தெரியுதா? உயிரினங்களை அழிக்கக்கூடிய வேலையை செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீன் விரயம் செய்வது அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் 5 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்தாலும் நீ எழுதிக்கொள், நீ எப்படி செலவழித்தா என்பதற்கு பதில் சொல்லாமல் பாதம் நகராது. அதுக்கு பட்டாசுக்கெல்லாம் குர்ஆனில் அனுமதி இல்லை, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. உங்கள் பிள்ளைகளை இஸ்லாத்தின் கட்டுப்பாடு உலகத்தில் நினைச்சா உங்கள் பிள்ளை ஆசைப்படுவான், சொல்லுங்கள். அதை செய்யக்கூடாது என்பதை அழுத்தி சொல்லிடுங்கள். உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக்கிடுங்க. இல்லை என்று சொன்னால் வருடந்தோறும் எத்தனை விபத்து நடக்கு பாருங்க, உயிரிழப்பு. அதுக்கு நம்மளும் ஒரு காரணம். நாங்கள் உலகமே வாங்க மறுத்து அவன் செய்ய போகிறது கிடையாது. அவன் நீங்கள் வாங்குறதுனால தான் அவங்க செய்கிறாங்க. இத்தனை உயிரிழப்பு பாருங்கள், எத்தனை பேர் செய்தி வரும் பாருங்கள். பட்டாசு தயாரிப்பிடத்தை இவ்வளோ உயிர்கள் இழப்பு இல்லை, சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். தயவு செய்து செய்யாதீங்க. நீங்கள் அதெல்லாம் பறவைகள் அதெல்லாம் இருக்குது, நீங்கள் உங்களை மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் மூக்கை பொத்திட்டு போவீங்க, கிளியும் புறா எந்த மூக்கை பொத்திட்டு போமா? நான் கூட்டில் குஞ்சியை பண்ண, அது தாய் பறவை உஷாராக இருக்கும். குஞ்சியை கூட்டில் வச்சுக்க, நீங்கள் ராக்கெட்டை குடிவிய சரன்னு உள்ள மரத்துக்குள்ளே பிச்சுக்கிட்டு வருமே. அதுக்கு இத்தனை குட்டியோண்டு இதயம் தானே, அது எவ்வளோ படப்படக்கும் நினச்சி பாருங்கள்.
எல்லாமே அல்லாட்ட பேசுது தெரியுமா? எல்லா உயிரினங்களும் அல்லாவோட பேசும். ஞாபகம் வச்சுக்கிடணும். நமக்கு எதிராக துவா செஞ்சிடும். நமக்கு எதிராக அல்லாட்ட துவா செஞ்சிடும். பார்த்துக்கிடுங்க. எல்லா உயிரினங்களுக்கும் வலி வேதனை உண்டு. அறிவுள்ள மனிதன் என்ன செய்யணும்? பிற உயிரினங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடாது. பிறப்புக்கும் எல்லா உயிரினும் வார்த்தையில் சொன்னால் போதாது. இந்த இஸ்லாம் இதெல்லாம் தெளிவான கோடுபட்டு வகுத்திருக்கு. பிள்ளைகளுக்கு என்ன செய்யாதீங்க, வாங்கி கொடுக்காதீங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்து விளையாண்டாலும் உள்ள மண்டையில் கொட்டி 2 நாளைக்கு வீட்டில் பிடிச்சி போடுங்க. 2 நாளைக்கு வீட்டில் பிடிச்சி போடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பாக பெற்றோர்கள், தாய்மார்கள், அவங்க தான் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறது. உள்ள கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே விளையாண்டுட்டு போகிறான்னு நினைக்கிறது. பட்டாசு வச்சு விளையாட்டெல்லாம் வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை ஸ்ட்ரிக்டாக பாதுகாத்துக்கிடுங்க. ஏன்னா மார்க்கத்துக்கு முரணான காரியம் முதல் தான் சொல்வது. 2வது, அவருடைய உயிருக்கும் அவருடைய உடலுக்கும் தீங்குழைக்கக்கூடியது. பிற உயிரினங்களுக்கும் தீங்குழைக்கக்கூடியது. நம்ம செல்வத்தை அல்லாஹ்ட்ட கேள்வி தரக்கூடியது. இந்த பட்டாசு வெடிச்சு மௌத்தான சொர்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. கைதுக்கு உடம்பு தூக்க மாட்டீங்களா? தெரியுதுல்ல? அப்போ என்னது? இது மார்க்கத்துக்கு விரோதமானது. புரியுதா? தயவு செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்தை பாதுகாக்கட்டும். நாம் நன்மையை தீமை தடுக்கிற சமுதாயம். நாமளே முதல்ல இருந்து இதை முன்மாதிரியாக காட்டலன்னு சொன்னால் வேறு சமுதாயம் செய்யாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக வாழ்ந்து தீனுல் இஸ்லாத்திலே மரணிக்க செய்வானாக. எல்லாத்துக்கும் மேலாக கணவன் மனைவி உறவு என்பதை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர். அல்லாஹ் சொன்னான், மறுமையில் சொர்க்கத்தில் அவர்கள் தன் மனைவியரோடும் தந்தையுமார்களோடும் சந்ததிகளோடும் சொர்க்கத்தில் புகுந்திருப்பார்கள். இன்னொரு சொன்னால் அவர்கள் தன் மனைவியரோடு கட்டிலில் உல்லாசமாக, அப்படியே வசனம் வருது, கட்டிலில் உல்லாசமாக சாய்ந்திருப்பார்கள். இன்னும் எல்லாம் சொன்னாங்க. மனைவியை அப்படி கொண்டு போகிற வேலையை கணவன் செய்யணும். மனைவி கணவனுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும். புற பிரச்சனைகளை கணவன்கிட்ட திணிக்கக்கூடாது. தன் அல்லாஹ் தந்த செல்வத்தை வாழ்ந்து மகிழ் நினைக்கணும். இவன் தான் என் வாழ்க்கை, இவன் தான் எதிர்காலம், இவன் தான் இன்மை, இவன் தான் மறுமை என்று கணவன் மனைவி முடிவு பண்ணினால் அந்த வாழ்க்கை ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்து வபில் ஆஹிரத்தி ஹஸனத்து வக்கீனா அஸாபன்னார், இந்த உலகில் சிறந்ததும் மறுமையில் சிறந்ததும் தருவாயின்னு கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாழ்க்கையே போதுமான ஆக்கிடுவான். நரக நெருப்பை நம்மை பாதுகாத்து விடுவான். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.